ஸோ எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் டாக்டர் ஹரிஹரனோட லெக்சருக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி லெக்சரில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா phage vectors. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம் வைரல் வெக்டர்ஸ்ன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற லெக்சர்ஸை நான் ஒரு 3 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ முதல் பார்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், வெக்டர்ஸ்னால் என்னதுன்ட்டு. ஸோ ரெண்டாவது பார்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா வைரல் phage, bacteriophage வைரஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அதோட லைஃப் சைக்கிள் பற்றி, அப்புறம் அதோட ஜெனட்டிக் மேக்கப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மூணாவது இதை எப்படி ஒரு வைரல் வெக்டரை நம்ம யூஸ் பண்ண முடியுதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ முதல் வெக்டர்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். ஒரு ப்ரீஃப் ஐடியா. ஸோ வெக்டருங்கிறது ஒரு கேரியர் டிஎன்ஏ மாலிகுல். இது ஒரு வாகனம் மாதிரி கேரியர். இது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஃபாரின் டிஎன்ஏ நம்மளோட ஜீனை இது கேரி பண்ணுது. ஸோ எதில் கேரி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட் ஆர்கானிசம், ஒரு பாக்டீரியாக்குள்ளேயோ ஒரு ஈஸ்ட் செல்குள்ளேயோ ஒரு வேறு அனிமல் செல்ஸ்குள்ளேயோ கேரி பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் வெக்டர். ஸோ வெக்டருங்கிறது என்னது, இது ஒரு கேரியர் டிஎன்ஏ கேரிஸ் த ஃபாரின் டிஎன்ஏ இன்டு எ ஹோஸ்ட் செல்னு இங்கிலீஷில் நம்ம சொல்லலாம். ஸோ இதை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக. ஸோ இதோட சோர்ஸ் எப்படி, இது எங்கேருந்து கிடைக்கிது, இல்லைனா எப்படி இன்ஜினியர் பண்ணுறோம், ஸோ அதை வச்சு இதை நாளாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ முதல்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட் வெக்டர். ஸோ பிளாஸ்மிட்ங்கிறது ஒரு பாக்டீரியல் சோர்ஸில் இருந்து கிடைக்கிது. இது ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. ஸோ ரெண்டாவது பாக்டீரியோஃபேஜ் வெக்டர் இல்லைனா வைரல் வெக்டர். ஸோ இதை பற்றி எலாபரேட்டாக நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மூணாவது ஒரு காஸ்மிட் வெக்டர். இது ஒரு இன்ஜினியர்ட் வெக்டர். ஸோ இது என்ன பண்ணுறோம்னா இந்த பிளாஸ்மிட்ல இருக்கிற சில கேரக்டரிஸ்டிக்கையும் பாக்டீரியோஃபேஜில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு வெக்டரை டிசைன் பண்ணுறோம். அது காஸ்மிட் வெக்டர். ஸோ நாலாவது வெக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். ஸோ இது பெரிய சைஸில் இருக்கிற டிஎன்ஏவை க்ளோன் பண்ணி அது ஒரு பாக்டீரியாக்குள்ளேயோ ஈஸ்ட்டுக்குள்ளேயோ அனுப்புறதுக்கு ஒரு ட்ரை பண்ண ஒரு வெக்டர் டைப் தான் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். ஸோ இதில் இந்த 3 வெக்டர் எதாக இருந்தால் கூட சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த வெக்டரில் இருக்கணும். ஸோ அப்படி என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதல் வெக்டர் தன்னைத்தானையே ரெப்ளிகேட் பண்ண முடியணும். ஸோ அப்படி ரெப்ளிகேட் பண்ண முடிகிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஓஆர்ஐ இல்லைனா ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இனிஷியேஷன் இல்லைனா ரெப்ளிகேஷன் சைட். ஸோ இது இருக்கணும் நிச்சயமாக அந்த வெக்டரில் இந்த ஜெனட்டிக் சீக்வன்ஸ். ஸோ ரெண்டாவது என்ன இருக்கணும்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்கணும். தட் மீன்ஸ் நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காண்டி நமக்கு சில சைட்ஸ் வேணும். அதுக்கு பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ், மல்டிபிள் குளோனிங் சைட்ஸ், பாலிலிங்கர்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ மூணாவது என்ன வேணும்னா இந்த குளோன் பண்ண அப்புறம் அந்த வெக்டர் அந்த பாக்டீரியாக்குள்ளே இன்சர்ட் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா குளோன் பண்ணனால வைல்டு வெக்டருக்கும் தட் மீன்ஸ் நேச்சராக கிடைக்கிற வெக்டருக்கும் குளோன்டு வெக்டருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்னா ஒரு செலக்டபிள் மார்க்கர் வேணும். ஸோ எந்த வெக்டராக இருந்தால் கூட இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் நிச்சயமாக இருந்தாகணும். இதை தவிர அடிஷ்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தால் நல்லது. ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா வைரல் வெக்டர் இல்லைன்னா பாக்டீரியோஃபேஜ் வெக்டர். ஸோ முதல் நம்ம இந்த வைரஸ் இல்லைன்னா பாக்டீரியோஃபேஜ் என்னென்ன தெரிஞ்சுக்குவோம். ஸோ முதல் வைரஸ்னால் எல்லாருக்கும் தெரியும். இங்கிலீஷில் இதை என்ன சொல்கிறோம்னா வைரஸை டிஃபைன் பண்ணோம்னா இது ஒரு ஆப்ளிகேட்டட் இன்ட்ரா செல்லுலர் பேரசைட். அப்படின்னா என்னென்னா இது ஒரு பேரசைட். தட் மீன்ஸ் பேரசைட்னா என்னது, இன்னொரு உயிரில் இருக்கிற எனர்ஜியை உறிஞ்சி தான் வாழ்கிறது. ஸோ இந்த வைரஸ் என்ன பண்ணும்னா இது இன்னொரு செல்லுக்குள்ளே போன அப்புறம் செல்லுக்குள்ளே போகிறனால இதுக்கு பேர் இன்ட்ரா செல்லுலர்னு சொல்கிறோம். செல்லுக்குள்ளே போன அப்புறம் இது தன்னையை பெருக்கிக்க என்ன பண்ணுதுன்னா ஹோஸ்ட் அந்த செல்லோட ஜெனட்டிக் மிஷினரியெல்லாம் தான் எடுத்துக்கிட்டு தன்னையை ரெப்ளிகேட் பண்ணிக்குது. தனக்கு வேண்டுமான ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி இது கடைசியாக அந்த செல்லை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு வெளியே போய் இன்னொரு செல்லை இன்ஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம் ஆப்ளிகேட்டட் இன்ட்ரா செல்லுலர் பேரசைட்னு சொல்கிறோம். ஸோ வைரஸ் எங்கே ரெப்ளிகேட் ஆகும்னா ஒன்லி ஒரு இடத்துல மட்டும், என்னது ஒரு லிவிங் செல். ஸோ இது ரொம்ப சின்னது, சிம்பிளாக இருக்கும். சின்ன ஒரு ஏ செல்லுலர் என்டிட்டின்னு சொல்லுவோம், ரொம்ப சின்னது இருக்கிறதுலையே. ஸோ இதில் 2 கெமிக்கல் தான் இருக்கும்.
ஒன்று வந்து அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ, இல்லைன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும், அது கவர் ஆகியிருக்கும் இன்னொரு கெமிக்கல்னால, அது ஒரு புரோட்டீன். ஸோ அதுக்கு பேர் வந்து கேப்சிட்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு சிம்பிள் ஏசெல்லுலர் என்டிட்டி, ரெண்டே கெமிக்கல்னால ஆகிருக்கும். என்னது? ஒரு நியூக்ளிக் ஆசிட் அப்புறம் ஒரு புரோட்டீன், அவ்வளோதான். ஸோ இந்த வைரஸ் வந்து நார்மலாக வந்து இன்ஃபெக்ட் ஆகும் யாருக்கு? ஒரு பிளான்ட்டோ ஒரு அனிமலோ, ஈவன் சில வைரஸ் வந்து பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பாக்டீரியோஃபேஜ். ஸோ பாக்டீரியோஃபேஜ்னா என்னது? வைரஸ் தட் இன்ஃபெக்ட்ஸ் ஏ பாக்டீரியா. பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து வைரஸ். எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈகோலைங்கிறது ஒரு பாக்டீரியா, ஒரு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது வந்து 20க்கு மேலே இருக்கிற ஃபேஜ், பாக்டீரியோஃபேஜ் வைரஸ் வந்து இதை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எல்லோ கலரில் தெரிகிறது வந்து ஈகோலையோட செல்வால். ஸோ அதில் வந்து ப்ளூ கலராக தெரிகிறது வந்து இந்த பாக்டீரியோஃபேஜ். எக்ஸாம்பிள் வந்து ஒரு T1 ஃபேஜ், T2, T4 ஃபேஜ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம் எப்படி பாக்டீரியாவை வந்து ஒரு வைரஸோ பாக்டீரியோஃபேஜ் எப்படி ஒரு செல்லை இன்ஃபெக்ட் பண்ணி தன்னை ரெப்ளிகேட் பண்ணிக்குதுன்ட்டு. ஸோ ஒரு சின்ன கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஒரு அனிமேஷன் மாதிரி. ஸோ ஒரு லைஃப் சைக்கிள் ஆஃப் பாக்டீரியோஃபேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் என்ன பண்ணுதுன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த வைரஸில் வந்து வைரஸோ பாக்டீரியோஃபேஜ், இனிமேல் பாக்டீரியோஃபேஜை நம்ம சொல்லுவோம் வைரஸுக்கு பதிலாக. ஸோ இந்த பாக்டீரியோஃபேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் இருக்கும், அதுக்கு பேர் கேப்சிட், அதுக்குள்ளே ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், அப்புறம் ஒரு நெக் மாதிரி இருக்கும், டைல் இருக்கும். ஸோ முதல் என்ன பண்ணோம்னா இந்த பாக்டீரியோஃபேஜ் வந்து ஒரு பாக்டீரியாவோட செல்வால் சர்ஃபேஸில் சில ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் வந்து ரிசப்டார்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாக்டீரியோஃபேஜ் என்ன பண்ணோம்னா தனக்கு தேவையான ரிசப்டார்ஸில் வந்து பைண்ட் ஆகும். ஸோ பைண்ட் ஆனப்புறம் என்ன பண்ணும், தன்னோட ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ, இந்த கேஸில் நம்ம டிஎன்ஏ வச்சுக்குவோம், டிஎன்ஏவை என்ன பண்ணுதுன்னா அதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஃபர்ஸ்ட் குரோமோசோம் வந்து இன்டாக்டாகவே இருக்கும். ஸோ இன்ஜெக்ட் பண்ண அப்புறம் என்ன பண்ணுதுன்னா அந்த டிஎன்ஏ வந்து ஒரு சில எம்ஆர்என்ஏவை வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இந்த எம்ஆர்என்ஏ இனிஷியேட்டாக ஃபார்ம் பண்ணுறது சில ப்ரோட்டீன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணும்னா அதில் இருக்கிற ஹோஸ்ட் ஜீனோமை, தட் மீன்ஸ் பாக்டீரியாவோட ஜெனட்டிக்கை ஜீனோம் டிஎன்ஏவை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, தன்னுடைய டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ அது என்ன பண்ண ஆரம்பிச்சுக்குது, பெருக்க ஆரம்பிக்குது, ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ அப்படி ரெப்ளிகேட் பண்ண அப்புறம் என்ன பண்ணுதுன்னா அது தன்னுடைய அதர் ப்ரோட்டீன் பார்ட்ஸ் என்ன இருக்குது, இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கேப்சிட்ஸ், ஹெட்டு, டைல் அந்த மாதிரி பார்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்த அப்புறம் என்ன பண்ணும், தான் தயாரித்த டிஎன்ஏவை வந்து அந்த ப்ரோட்டீன் கவர்க்குள்ளே போய் உள்ளே உட்கார ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் வந்து அசம்பிளின்னு சொல்கிறோம். ஸோ ஹெட்டுக்குள்ளே வந்து இந்த டிஎன்ஏ வந்து ஃபில் ஆகிரும். ஸோ ஃபில் ஆன அப்புறம் என்ன பண்ணும், அது கம்ப்ளீட் வைரஸாக ஃபார்ம் ஆகிரும். ஸோ ஒரு எனஃப் குவான்டிட்டி வைரஸ் அந்த பாக்டீரியா செல்லுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆன அப்புறம் அது என்ன பண்ணும், செல்லை உடச்சி வெளியே வந்துடும். ஸோ ஒரு T2 பாக்டீரியோஃபேஜ் வந்து 15 நிமிஷத்தில் ஒரு ஈகோலையில் இப்படி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த செல்லை லைசிஸ் பண்ணி அது பல வைரஸாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வைரஸோட லைஃப் சைக்கிள், இல்லைன்னா பாக்டீரியோஃபேஜோட லைஃப் சைக்கிளாக நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து லைட்டிக் சைக்கிள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பாக்டீரியோஃபேஜ் வந்து 2 டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள் தான் வாழ்க்கையில் வந்து வாழ முடியும். ஒன்று வந்து லைட்டிக் சைக்கிள், செல்லை உடச்சி வெளியே வர்றது. இன்னொன்று லைசோஜெனிக் சைக்கிள், செல்லுக்குள்ளேயே இருக்கிறது. ஸோ நம்ம இந்த 2 லைஃப் சைக்கிளையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இந்த 2 லைஃப் சைக்கிள் தான் டிசைட் பண்ணுது என்னது, ஒரு பாக்டீரியோஃபேஜ் வெக்டரோட டிசைன் பண்ணுறதுக்கு, ஐடியா தர்றதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட டயக்ராமில் வந்து 2 இது போட்டிருக்கேன். ஒன்று மேலே வந்து லைட்டிக் சைக்கிள் போட்டிருக்கேன், கீழே வந்து லைசோஜெனிக் சைக்கிள். ஸோ லைட்டிக் சைக்கிள், லைசோஜெனிக் சைக்கிள் 2த்துக்கும் ஒரே ஸ்டெப் தான். என்ன பண்ணுது, ஒரு பாக்டீரியோஃபேஜ் வந்து செல் வால்ல உட்காருது.
ஸோ அப்படி உட்கார்ந்த அப்புறம் என்ன பண்ணுது, வைரஸை வந்து உள்ள வைரஸோட ஜெனட்டிக் பார்ட்டிக்கல் பாக்டீரியோஃபேஜோட டிஎன்ஏவை வந்து உள்ளே அனுப்புது. ஸோ அப்படி அனுப்புன அப்புறம் என்ன பண்ணும்னா 2 சான்ஸ் இருக்குது இந்த உள்ளே வந்த டிஎன்ஏ. ஒன்று வந்து அது தனியாகவே வந்து ஒரு சர்க்குலர் ஃபார்ம் ரவுண்டாக ஃபார்ம் பண்ணிக்கிறோம் டபுள் ஸ்டாண்டர்டாக, எப்படி பிளாஸ்மிட் இருக்கோ அதே மாதிரி. ஸோ அப்படி ரவுண்டாக ஃபார்ம் பண்ணி தனியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் வந்து ப்ரோஃபேஜ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரோஃபேஜ் வந்து லைட்டிக் சைக்கிளில் மட்டும்தான் இருக்கும். ஸோ லைசோஜெனிக் சைக்கிளில் என்ன ஆகும்னா இந்த இன்சர்ட் ஆன டிஎன்ஏ வந்து சேர்ந்துடும், இன்டகிரேட் ஆகிரும் எதில், ஹோஸ்ட் ஜீனோமோட. ஸோ அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோனே அதில் நோ மோர் ப்ரோஃபேஜ். ஸோ என்னைக்கு இது ப்ரோஃபேஜாக மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது லைசோஜெனிக் சைக்கிளில் இருந்து என்ன ஆகும்னா லைட்டிக் சைக்கிளுக்கு போயிடும். ஸோ லைட்டிக் சைக்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஜ் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும், லைசோஜெனிக்கில் என்ன ஆகுதுன்னா இது இன்டகிரேட் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா லைட்டிக் சைக்கிளில் வந்து இது ப்ரோஃபேஜ் என்ன பண்ணுது, பழைய லைஃப் சைக்கிள் படித்த மாதிரி இது தன்னை ரெப்ளிகேட் பண்ணுது, ப்ரோட்டீனோட கவரிங்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ வைரல் பார்ட்டிகல்ஸ் அசம்பிள் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுது. ஸோ ஹோஸ்ட் ஜீனோம் டெக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். வேறஸ் லைசோஜெனிக் சைக்கிளில் என்ன ஆகுது, இந்த பாக்டீரியா டிவைட் ஆகிறப்ப 2 பாக்டீரியாலையும் என்ன இருக்கும், இந்த வைரல் பார்ட்டிகளும் போய்கிட்டே இருக்கும். பட் இதில் பாக்டீரியா ட்ரை ஆகாது. ஸோ நான் சடனாக என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபிசிக்கல் இல்லைன்னா ரேடியேஷன் தெரப்பி இந்த லைசோஜெனிக் சைக்கிளில் இருக்கிற பாக்டீரியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், சடனாக என்ன ஆகும்னா இந்த வைரஸ் ஜெனட்டிக் அட்டாச் ஆகிருந்ததில்ல அது திரும்ப வெளியே வந்து ஒரு ப்ரோஃபேஜாக ஃபார்ம் ஆகிரும். ஸோ ஒன்ஸ் ப்ரோஃபேஜாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிற பிக்சரில், ஸோ ப்ரோஃபேஜ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணும், லைட்டிக் சைக்கிளில் போயிடும். ஸோ லைட்டிக் சைக்கிளில் என்ன ஆகுது, அந்த ஃபார்மான ப்ரோஃபேஜ் டிஎன்ஏ வைரான் பார்ட்டிகல்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது, அசம்பிள் பண்ணுது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, செல் லைசிஸ் பண்ணி அந்த வைரஸை வந்து வெளியே எடுத்துருது. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் ஒரு பயோமார்க்கராக வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ஃபேஜ் ஜெனட்டிக் ஒரு ஃபேஜ் வெக்டரில் வந்து ஐடியாவை வந்து கிரியேட் பண்ணுது. இதுதான் ஒரு பேசிக் ஐடியா. என்னது, ஒரு வைரஸோ பாக்டீரியோஃபேஜ்னா என்னது, அதோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு பாக்டீரியோஃபேஜை பற்றி பேசுவோம். ஸோ பாக்டீரியோஃபேஜ் பற்றி பேசுகிறப்ப முதல் λ-phage பற்றி நம்ம பேசுவோம். ஸோ λ-phageங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்டீரியோஃபேஜ் லாம்டான்னு சொல்லலாம். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஜெனட்டிக் வைரஸ். பட் இதுதான் இன்னைக்கு தேதியில் வந்து டி வைரஸுக்கு அப்புறம் அதிகமாக படிக்கப்பட்ட வைரஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸோட என்டையர் ஜெனட்டிக் மேக்கப் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ 1950 வந்து ஆண்ட்ரி லூஆஃப் அவரும் அவரோட தோழர்கள் கலீக்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் λ-phage பற்றி படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு ஃபினாமினன் சொன்னாங்க, அதுக்கு பேர் வந்து லைசோஜெனி ஆஃப் λ-phage இன் ஈகோலைன்ட்டு. ஸோ லைசோஜெனிக் சைக்கிளில் இருந்து எப்படி ஒரு லைட்டிக் சைக்கிளுக்கு மாறுதுங்கிறத பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ எப்படி ஸ்விட்ச் ஆகுது, ஒரு பாக்டீரியோஃபேஜ் λ-phage லைசோஜெனிக் சைக்கிளில் இருந்து தன்னை லைட்டிக் சைக்கிளில் எப்படி மாற்றிக்க முடியுதுங்கிறத பற்றி அவங்க படித்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாக்டீரியா வந்து ஒரு லைசோஜெனிக் டார்மண்ட் ஃபார்ம் ப்ரோஃபேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வந்து லைசோஜனைஸ் ஆகிடுது, என்னது அந்த பாக்டீரியாவோட இதோட அட்டாச் ஆகிடுது. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த லைசோஜெனிக் ஸ்டேட்டில் பாக்டீரியா குரோ ஆகுது, டிவைட் ஆகுது. அந்த டிவைட் ஆகிறதுக்குள்ளேயும் இந்த ஃபாரின் டிஎன்ஏ இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா யூவி லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஸோ யூவி லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாக்டீரியா டிவைட் ஆகிறது நின்றுட்டு பாக்டீரியா லைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படின்னா என்னது, அவங்க சொன்னாங்க இந்த லைசோஜெனிக் சைக்கிளில் இருந்து அது ப்ரோஃபேஜ் திரும்ப ஃபார்ம் ஆகி அது லைட்டிக் சைக்கிளில் போய் அதிகமான வைரல் பார்ட்டிகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுதுங்கிறத வந்து கன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ அப்போ ஜெனட்டிக்கில் வந்து சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அது தன்னைய லைட்டிக் சைக்கிளில் இருந்து லைசோஜெனிக் சைக்கிளில் இருந்து லைட்டிக் சைக்கிளில் பாக்டீரியோஃபேஜை சேஞ்ச் பண்ணுதுன்ட்டு. ஸோ இதுதான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டாக இருந்தது λ-phage பற்றி. ஸோ அதுக்கப்புறமா பலது தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் λ-phage தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ λ-phage வந்து ஒரு டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ phage. இது எதை இன்ஃபெக்ட் பண்ணும்னா K12 ஸ்ட்ரெயின் ஆஃப் ஈகோலையை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும்.
ஸோ நீங்கள் இந்த பாக்டீரியோஃபேஜ் λ-phage பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இகாஸ்டோஹெட்ரல் ஒரு தலைப்பாக இருக்கும், ரவுண்டு மாதிரி பிளாக்காக இருக்கும். ஸோ அரௌண்ட் 55 நானோமீட்டர் டயமீட்டர் இருக்கும். அப்புறம் ஒரு டைல் இருக்கும், நீளமாக ஒரு டியூப் மாதிரி இருக்கும், ஒரு நான் கான்ட்ராக்டல் அமுங்காத ஒரு டைல் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு λ-phageோட டயக்ராம். ஸோ நம்ம வந்து இது வெக்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஜினோமிக் கேரக்டரிஸ்டிக்ஸை தெரிஞ்சுக்குவோம். ஸோ நீங்கள் ஜினோம் ஆஃப் λ-phage நான் பிக்சரில் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட 48,500 நியூக்ளியோடைட் இருக்குது என்டையர் ஜினோமில். ஸோ இதில் வந்து ஒரு 3 கலரில் எக்ஸிஸ்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ முதல்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த CRO, C1, C2, C3, N மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து லைசோஜெனிக் சைக்கிளுக்கு வந்து போகுதா இல்லை லைட்டிக் சைக்கிளுக்கு இந்த வைரல் பார்ட்டிகல் ஃபேஜ் பார்ட்டிகல் போகுதாங்கிறத டிசைட் பண்ணுற ரெகுலேட்டரி ப்ரோட்டீன். ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது எல்லாமே என்னது ரெகுலேட்டரி ப்ரோட்டீன். ஸோ அதுக்கப்புறம் எல்லோ கலரில் இருக்கிறது பாருங்களேன் EXO, பெட்டு, அப்புறம் எக்ஸிசின் ரீகாம்பினேஷன் ப்ரோட்டீன், எக்ஸிசன் ப்ரோட்டீன் இன்டகிரேஸ்ன்ட்டு இந்த ஆரஞ்சு பக்கத்தில் இருக்குது கீழே. ஸோ அதெல்லாம் வந்து லைசோஜெனிக் பாத்வேல கொண்டு போகிற ப்ரோட்டீன்ஸ். அதே இது ஒரு டேன் கலர் இருக்கிறது எல்லாமே வந்து அதாவது ரெகுலேட்டரி லேட் ஜீன்ஸ், லைசிஸ் ப்ரோட்டீன், ஹெட் ப்ரோட்டீன், ஸ்டைல் ப்ரோட்டீன்ஸ்னு எழுதியிருக்கேங்களா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா லைட்டிக் ப்ரோட்டீனில் வந்து சைக்கிளில் கொண்டு போகிறதுக்கு உண்டான ப்ரோட்டீன்ஸ். இதுதான் இதோட பேசிக் ஜெனட்டிக் மேக்கப்ஸாக நான் சொன்ன மாதிரி 48,500 நியூக்ளியோடைட் கிட்ட இருக்குது. எக்ஸாக்டாக 48,502 நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 40 ஜீன்ஸ் மேலே இது வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, லைட்டிக் சைக்கிள் போகணுமா, லைசோஜெனி போகணுமா, அந்த ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ், ஹெட் சிந்தசிஸ் பண்ணுற ப்ரோட்டீன், டைல் சிந்தசிஸ் பண்ணுற ப்ரோட்டீன், DNA ரெப்ளிகேஷன் பண்ணுற ப்ரோட்டீன், செல்லை லைசிஸ் பண்ண வைக்கிற ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது இந்த ஜீன்ஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு ஜீன்ஸை பற்றி இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். ஸோ ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ் வந்து அதாவது இது லைட்டிக் சைக்கிள் போகணுமோ லைசோஜெனிக் சைக்கிள் போகணுமாங்கிறத டிசைட் பண்ணுறது தான் ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ் ஒன்று வந்து அந்த ப்ராசஸை வந்து ரெப்ரஸ் பண்ண முடியும், இல்லைன்னா ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெகுலேட்டரி ப்ரோட்டீன் ஒரு ரெப்ரஸராகவும் வேலை பார்க்கலாம், இல்லை ஆக்டிவேட்டராகவும் வேலை பார்க்கலாம், இல்லைமே ரெண்டுமேவாகவும் வேலை பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பல ரெகுலேட்டரி ப்ரோட்டீன் இருக்குது. பட் இதில் 2 ரெகுலேட்டரி ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாம்டா ரெப்ரஸர். ஸோ லாம்டா ரெப்ரஸர் ப்ரோட்டீன் வந்து லைசோஜெனிக் பாத்வேயை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ இதை கோட் பண்ணுற ஜீன் வந்து C1 ஜீன். அதே மாதிரி ரெண்டாவது க்ரோ ப்ரோட்டீன். ஸோ இதை கோட் பண்ணுற ஜீன் வந்து க்ரோ ஜீன். இது லைட்டிக் பாத்வே பண்ணும். ஸோ லாம்டா ரெப்ரஸர் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா லைசோஜெனிக் பாத்வேல போகும். க்ரோ ப்ரோட்டீன் லாம்டா ரெப்ரஸரோட கூட இருந்ததுன்னா அது வந்து என்ன போகும், லைட்டிக் பாத்வேக்கு போகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் காமிச்சிருக்கேன் எங்கே C1 லாம்டா ரெப்ரஸர் ஜீனும் எங்கே க்ரோ ப்ரோட்டீன் இருக்குங்கிறத காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்டகிரேஷன் ஜீன். ஸோ இந்த ஜீன் என்ன பண்ணுதுன்னா லைசோஜெனியில் வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஜீன். ஸோ எப்படி இந்த ஃபாரின் DNA தட் இஸ் த பாக்டீரியோஃபேஜ் DNA எப்படி ஒரு ஜினோமிக் டிஎன்ஏவோட இன்டகிரேட் ஆகுதுங்கிறதுக்கு வேண்டிய ப்ரோட்டீன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இன்டகிரேஸ்ங்கிற ஒரு என்ஜைம். ஸோ இந்த இன்டகிரேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் தான் இன்ட் ஜீன். ஸோ இந்த இன்ட் ஜீனும் ஆட் ஜீன், அட்டாச்மெண்ட் ஜீன். ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணும்னா லைசோஜெனிக் பாத்வேல கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த C3 பக்கத்தில் கீழே கடைசியாக இருக்கிறது இன்டிஜின் கீழே ஆட் ஜீன். ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணுது, லைசோஜெனியில் வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ லைட்டிக் பாத்வேக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணும், க்ரோ ப்ரோட்டீன் வேணும். ஸோ இந்த க்ரோ ப்ரோட்டீன் வந்தோம் லாம்டா ரெப்ரஸர் ப்ரோட்டீன் வந்து பாக்டீரியோஃபேஜ் வந்தோடனே ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ப்ரொடியூஸ் ஆகிற டைமில் வந்து இன்னொரு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும், அதுக்கு பேர் வந்து Q ப்ரோட்டீன். ஸோ இந்த Q ப்ரோட்டீன் வந்து
ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணும்னா இது ப்ரொமோட் பண்ணும் எதை பிஆர்ங்கிற ஜீனை. இது வந்து பிஆர்ங்கிறது வந்து ரைட் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு ரைட்டில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸை வந்து சிந்தத்தைஸ் பண்ணுறது. ஸோ இந்த பிஆர்க்யூ ப்ரோட்டீன் என்ன பண்ணுதுன்னா ஜீனை என்கோட் பண்ணுது எது வைரல் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ வைரல் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சருங்கிறது என்னது ஹெட் அண்ட் டைல் ப்ரோட்டீன்ஸ். அதுக்கப்புறம் அது சிந்தத்தைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகணும் ஹோல் செல் லைசிஸ் ஆகணும். ஸோ இதுக்கு வேண்டிய எல்லா டிரான்ஸ்கிரிப்ஷனும் வேண்டிய ப்ரோட்டீனை ஸ்டிமுலேட் ஆகணும்னா என்ன பண்ணுது கியூ ப்ரோட்டீன் சிந்தத்தைஸ் ஆகுது. கியூ ப்ரோட்டீன் எப்போ சிந்தத்தைஸ் ஆகும் க்ரோ ப்ரோட்டீன் லெவல் கூடிச்சுன்னா சிந்தத்தைஸ் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அது ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கியூ ப்ரோட்டீன் வந்து ஒரு ரெகுலேட்டரி ப்ரோட்டீன் லேட் இன் லைசிஸ்காண்டி. ஸோ அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா லைசின்ஸ் ப்ரோட்டீனில் இடத்துல இருந்து பிஆர் சீக்வன்ஸில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதெல்லாம் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்கிரிப்ட் ஆகணும். நான் சொன்னேன் மொதல் லைஃப் சைக்கிள் ஆஃப் த வைரஸ் படிக்கிறப்ப ஸோ மொதல் வந்து வைரல் டிஎன்ஏ உள்ளே வந்தோடனே என்ன ஆகுது எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ் தான் என்னது டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா லாம்டா ஜீனோம் உள்ளே வந்தோடனே மொதல் வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிக்கிறோம். ஸோ அப்படி சர்க்கிள் ஃபார்ம் ஆனவுடனே இது டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸை வந்து இனிஷியேட் பண்ணும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்கேருந்து நடக்கும்னா ரெண்டு ரீஜியன், ஒன்று பிஆர் ரீஜியன் பிஎல் ரீஜியன். ஸோ பாலிமரைஸ் என்ஜைம் பைண்ட் ஆகிற ரீஜியன் இது. பி வந்து ஆர்னா ரைட் சைடு எல்னா லெஃப்ட் சைடு. ஸோ பி ஜீனில் ரைட் சைடில் டிரான்ஸ்கிரிப்ட் ஆகிறது இடம் வந்து பிஆர் இது. பி ஜீனில் லெஃப்ட் சைடு ஆகிறது பிஎல் ஜீன். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்கே ஸ்டாப் ஆகும்னா ரெண்டு இடத்துல, ஒன்று என் ஜீன் இன்னொன்று க்ரோ ஜீனில் மட்டும்தான் ஸ்டாப் ஆகும். ஸோ நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பிஆர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரோ ஜீன் பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி பிஎல் பார்த்தீங்கன்னா என் ஜீன் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் பிஆர் ஜீனும் பிஎல் ஜீன் அங்கேருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் நடந்ததுன்னா லைசிஸ்க்கு உண்டானது பிஆர் ப்ரொடியூஸ் பண்ணும். அது இது பிஎல்னு வச்சுக்கோங்களேன் லைசோஜெனிக் பாத்வேக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது எங்கே டெர்மினேட் ஆகுது க்ரோவும் எல் ஜீன்லையும். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரைஸ் வந்து என்ன பண்ணுது பிஆரில் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா C2 ஸ்டிமுலேட் பண்ணும், OPQ-லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஹெட் அண்ட் டைல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இதெல்லாம் வந்து ஒரு லைட்டிக் சைக்கிளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பிஎல் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிசனு இன்டகிரேஷன் ஜீன்ஸு அட்டாச்மெண்ட் சைட்டுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி லைசோஜனிக்கு இது பண்ணும். ஸோ நீங்கள் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பிஆர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா மொதல் R1 C2லேருந்து OPQ டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும். தட் மீன்ஸ் அதிகமான வைரல் பார்ட்டிக்கல் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் ரைட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகும் லேட் ஜீனில் இருந்து. ஸோ அது என்ன பண்ணும்னா ஹெட் அண்ட் டைலை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வைரல் பார்ட்டிக்கல் அசம்பிள் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே இது வந்து பிஎல்ல பார்த்தீங்கன்னா L2 L1 ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா லைசோஜெனிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை தவிர வந்து இது ஒன்று வைரல் பார்ட்டிக்கல் உள்ளே போனோடனே இந்த ரவுண்டை ஃபார்ம் பண்ணி ஜாயின் ஆகுது இல்லை அந்த சைட்டுக்கு வந்து காஸ் சைட்னு சொல்கிறோம். ஸோ காஸ் சைட்டுங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா கொஹிசிவ் சைட். இது வந்து ஒட்ட வைக்கக்கூடிய சைட். ஸோ வைரல் பார்ட்டிக்கல் சிங்கிள் ஸ்டாண்டாக இல்லாமல் சர்க்குலரைஸ் ஆகிறதுக்கு இந்த காஸ் சைட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த காஸ் சைட்டில் என்ன இருக்குன்னா 12 நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இந்த 12 நியூக்ளியோடைட் எஸ்பெஷலி GGC, GGC, GA, CCT வைஸ் வெர்சாவும் இருக்கும். ஸோ இதுதான் சர்க்குலரைஸ் ஆகி ஒரு டிஎன்ஏ லாம்டா டிஎன்ஏ உள்ளே போனோடனே ஒரு ப்ரொஃபேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த எல்லாமே வந்து லீட் பண்ணுது இந்த ஜெனட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எப்படின்னா ஒரு லாம்டா ஃபேஜை வெக்டராக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எப்படி நம்ம சில மாடிஃபிகேஷன் இதில் பண்ணோம்னா இது ஒரு வெக்டரை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ முதல்து வந்து நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை உள்ளே அனுப்பணும்னா சில ஜீன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் டெலீட் பண்ணணும். ஸோ முதல்து எந்த ஜீனை டெலீட் பண்ண முடியும்?
ஸோ நமக்கு வந்து அதிகமான வைரல் பார்ட்டிக்கிள் வேணும்னா என்ன வேணும், லைசோஜெனிக் பாத்வே போச்சுன்னா வேஸ்ட்டு, நமக்கு வந்து அதிகமான வைரல் பார்ட்டிக்கிள் கிடைக்காது. தட் மீன்ஸ் ஃபாரின் டிஎன்ஏ கிடைக்காது. அப்போ லைட்டிக் ப்ராசஸ் தான் போகணும். ஸோ எந்தெந்த ஜீன் ரெஸ்பான்சிபிள் இருக்கோ லைசோஜெனைசேஷனோ அதெல்லாம் நம்ம வந்து டெலீட் பண்ணலாம். ஸோ அப்படி டெலீட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ப்ரோஃபேஜ் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த சென்ட்ரல் ரீஜியனில் இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணலாம். அதாவது இந்த இன்டகிரேஸு, ஆட் சைட்டு, ரீகாம்பினன்ட் சைட்டு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணி விட்டுறலாம். ஸோ நான் அது டயக்ராமில் காமிச்சிருக்கேன். இந்த ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன்ஸில் வந்து இந்த எக்ஸிஷன் இன்டகிரேஸ் சைட்டில் வரைக்கும் இருக்கிறத வந்து நம்ம டெலீட் பண்ணி விட்டுருக்கலாம், அது நமக்கு தேவையில்லாதது. ஸோ ரெண்டாவது இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபேஜ் வெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பார்ட்டை வந்து நம்ம எடுக்கிறோம்ல, இந்த ஜீன் தேவையில்லாதது. ஸோ அதை வச்சு வந்து நம்ம லாம்டா ஃபேஜ் வெக்டரை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று இன்சர்ஷனல் வெக்டர், இன்னொன்று வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டர். இன்சர்ஷனல் வெக்டருங்கிறது வந்து அந்த டிஎன்ஏ அப்படியே இருக்கும், உள்ளே கொஞ்சம் ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் வந்து இன்சர்ஷனல் வெக்டர்ஸ். அதே இது வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் சைட், தட் மீன்ஸ் இந்த சென்ட்ரல் ரீஜியனை எடுத்துகிட்டு ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டர். ஸோ நம்ம அந்த எடுக்கிறோம்ல அந்த ஏரியாவை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்டஃபர் ரீஜியன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம். இதை தவிர என்ன பண்ணுறோம்னா இந்த ரீப்ளேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன பண்ணோம்னா நம்ம வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் உண்டாக்கணும். ஏன்னா அங்கே வந்து நம்ம எந்த டிஎன்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணுறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் உண்டாக்குறோம். ஸோ எப்படி உண்டாக்குறோம்னா பாலிலிங்கர்ஸை வச்சு. ஸோ இந்த வெக்டரில் வந்து இன்சர்ஷனோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், சில இன்சர்ஷன் சைட்ஸை வந்து உண்டாக்குறோம். ஸோ அதில் என்னென்ன மெயின் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைமோட சைட் பார்த்தீங்கன்னா ECOR1, BAMH1 ஆர் HIND3 வந்து உண்டாக்குறோம். ஸோ ஈஸியாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணிட்டோம், வைரஸ் தன்னை ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய ஜீன் அதுக்குள்ளேயே இருக்குது. ரெண்டாவது என்னது, எந்த ஜீன் நமக்கு தேவையில்லையோ அதை எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மூணாவது என்னென்னா நமக்கு மார்க்கர் வேணும் ஜெனட்டிக் செலெக்ஷனுக்கு. ஸோ இதில் வந்து ஜெனட்டிக் செலெக்ஷன் மார்க்கர் பார்த்திங்கன்னா SPI மைனஸ் ஃபீனோடைப்புங்கிறது இருக்குது. ஸோ இந்த SPI மைனஸ் ஃபீனோடைப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஃபார்ம் ஆகும்னா பிளேக் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு செல் உடஞ்சி அங்கே வைரல் பார்ட்டிக்கல் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து பிளேக். ஸோ இந்த பிளேக் ஃபார்ம் ஆகணும்னா SPI ஜீன் இருக்கக்கூடாது. இந்த SPI ஜீன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிளேக் ஃபார்ம் ஆகாது. ஸோ ஜென்ரலாக வைல்டு லாம்டா ஃபேஜ் பார்த்தீங்கன்னா அது லைசோஜெனிக் பாத்வே தான் ஈகோலையில் போகும். ஸோ அப்படி போகிறதுக்கு ரீசன் அதில் இருக்கிற ஜீன் என்னது, SPI ப்ளஸ் ஜீன். இது வந்து என்ன பண்ணும்னா இன்ஹிபிட் பண்ணும் இந்த லைட்டிக் பாத்வேக்கு. ஸோ அதனால் இந்த ஜீனை என்ன பண்ணணும், நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ எப்படி ஸ்டாப் பண்ணோம்னா இந்த ஜீன் வந்து ஜென்ரலாக வந்து எதோட அசோசியேட் ஆகிருக்குன்னா ரெட் அண்ட் கேம் ஜீன் இருக்குது. இந்த ரெட் அண்ட் கேம் ஜீன் தான் SPI பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ரீசனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபாரின் டிஎன்ஏவை வந்து க்ளோன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜெனட்டிக் டைப்பை லீனியராக எழுதியிருக்கேன், லெஃப்ட் கொயிசிவ் எண்டும் ரைட் கொயிசிவ் எண்ட். இந்த நான் எசென்ஷியல் ரீஜியனை ஒட்டி தான் என்ன இருக்குது, ரெட் அண்ட் கேம் ஜீன். இதுதான் வந்து அந்த இன்டகிரேஷன் அண்ட் ரீகாம்பினேஷனுக்கு எசென்ஷியல் பார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ரெட் அண்ட் கேம் ஜீன் இருக்குல்ல, அங்கே தான் நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஃபாரின் டிஎன்ஏவை அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா இது ஒரு பயோமார்க்கராக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஆகும், SPI மைனஸாக இருந்துட்டு நமக்கு வந்து க்ளோன் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி இந்த க்ளோன், தட் மீன்ஸ் ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் பண்ண வெக்டரை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டஃபர் ரீஜியன் இதுதான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் ரீஜியனாக இருக்குது. ஸோ ரெட் கேம் ரீஜியனில் என்ன பண்ணுறோம்னா ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணோம்னா அது SPI நெகட்டிவாக மாறிடும். ஸோ அப்படி நெகட்டிவாக மாறிடுச்சுன்னா அது ஈஸியாக பிளேட்டிங் P2 லைசோஜன் பிளேட்டிங்கில் வந்து
அது வந்து பிளேக் ஃபார்ம் ஆகிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த எல்லாமே தான் நமக்கு என்ன ஆச்சுன்னா ஹெல்ப் பண்ணிச்சு ஒரு பாக்டீரியோஃபேஜை ஒரு வெக்டராக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை தவிர சில மாடர்ன் லாம்டா ஃபேஜ் வெக்டர் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து EMBL3யும் EMBL4. ஸோ இது வந்து அதிகமான டிஎன்ஏ கெப்பாசிட்டியை வந்து கேரி பண்ணும். 9 to 23 கிலோபேஸ் பேர் வரைக்கும் ஃபாரின் டிஎன்ஏவை வந்து பண்ணும். அதை தவிர இதில் இன்னொரு மாடிஃபிகேஷன் என்ன பண்ணாங்கன்னா CHI+, இந்த ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் ஆகாத பக்கத்தில் இந்த ஜீனை வந்து இது பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் க்ளோன் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இதை வச்சு தான் பல லைப்ரரியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. நீங்கள் டயக்ராமில் EMBL3 அண்ட் EMBL4 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்ட்ரல் ஸ்டஃபர் ரீஜியனில் வந்து இதோட ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் CHI+ இருக்கிற மார்க்கர்னால நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வெக்டரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் கடைசியில் வந்து நீங்கள் வந்து எப்படி இந்த ப்ராசஸை பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெக்டர் இருக்குது நீளமாக, லெஃப்ட் காஸ் சைட் ரைட் காஸ் சைட் இருக்குது. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை போடுறோம், நடுவில் இருக்கிற ரீஜியன் கட் ஆகிடுது. ஸோ அந்த ரீஜியனை ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஒரு ஃபாரின் டிஎன்ஏ வச்சு. ஸோ அது தன்னைத்தானையே வந்து இன்விட்ரோவில் வந்து பேக் பண்ணிக்குது. ஸோ பாக்டீரியா வந்து புதுசாக ஒரு இன்சர்ஷன் டெக்னிக் தேவையில்லை இந்த பாக்டீரியோஃபேஜ். இது அதான் வந்து என்ன பண்ணுது, இன்ஃபெக்ட் பண்ணிடுது இன்னொரு ஃபேஜில். ஸோ நம்மளோட ஃபாரின் டிஎன்ஏ வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து ஒரு பிளேக் ஃபார்ம் ஆகி அந்த இதில் இருந்து நம்ம இந்த லாம்டா ஃபேஜ் பார்ட்டிக்கலை ஐசோலேட் பண்ணோம்னா ஃபாரின் டிஎன்ஏ நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். ஸோ நன்றி. ஸோ நீங்கள் பேஷண்ட்டாக என்னோடய லெக்சர் கேட்டதுக்கு. ஸோ இது வந்து ஒரு பாக்டீரியோஃபேஜ் வெக்டரை பற்றி. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நம்ம காஸ்மிட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் பற்றியும் தெரிஞ்சுக்குவோம். நன்றி, வணக்கம்.